என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. சைக்கிளே எவ்வளோ நேரம் ஓட்டுறது? சரி கொஞ்ச நேரம் காரை ஓட்டுவோம். நம்ம டோரா கொடுத்த கார் வேற லெவல்ல தான் இருக்குது. செம்மையா இருக்குது. செம்மையா திரும்புது. டேய் சாரதி தள்ளி போட்டா என் மேல வந்து காரை ஏத்திரா போல. பாரு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. மாயக்கா இங்க பாருங்க. 2 ரூபாய்க்குலாம் ஹார்லிக்ஸ் தரா மாயக்கா, தெரியுமா உங்களுக்கு? சரி கடைக்கு போவோன்னு போனா 2 ரூபாய் ஹார்லிக்ஸ் சொல்லி கடந்துச்சு. என்னடா இது 2 ரூபாய்க்குலாம் ஹார்லிக்ஸ் வந்துருச்சுன்னு பார்த்து ஒரு சரமே வாங்கிட்டு வந்துட்டேன் என்கிட்ட இருந்த காசுல. என்ன ஆயிஷா சொல்ற? 2 ரூபாய்க்கு ஹார்லிக்ஸ் வந்துருச்சா? இது இவ்வளோ நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்னது 2 ரூபாய் ஹார்லிக்ஸா? என்னடி ஐஷா சொல்றேன்? இவ்வளோ பெரிய பாக்கெட்டா இருக்குது, 2 ரூபாய்க்கா கொடுக்குறாங்க? ஆமாட்ட சரி, எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வச்சிருந்துச்சு. போய் கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு ஹார்லிக்ஸ் என்கிட்ட சொன்னிச்சு. 5 ரூபாய் ஹார்லிக்ஸ் கேட்டேன். பக்கத்துல 2 ரூபாய் ஹார்லிக்ஸ் கிடந்துச்சு. பார்த்தாலும் 2 ரூபாய் ஹார்லிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. அதனால அதுல நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். பாரு 10 ரூபாய்க்கு 5 பீஸ் வாங்கிடலாம்டா. ஆயிஷா செம்ம ஐடியாடி. ஒரு நிமிஷம் இரு, நானும் போய் வாங்கிட்டு வரேன். என்கிட்டயும் ஒரு 20 ரூபா இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு 10 பீஸ் வாங்கிடலாம் போலயே. இரு நானும் போயிட்டு வரேன். ஆயிஷா நீ ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு தான் ஞாபகம் வருது. எங்க வீட்டுல காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்துச்சு. இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அஞ்சலி, ஆயிஷா இங்கதான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, எங்க அம்மா சாக்லேட் கேக் பவுடர் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கும். இது வந்து கேக் தூள், சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஆயிஷா என்னடி இது ஹார்லிக்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சிருக்க? ஆமால, ஹார்லிக்ஸ் பாக்கெட்லாம் வச்சு நம்ம சூப்பரா இன்னைக்கு சாப்பிட போறோம். மாயக்கா வேற ஏதோ பால் எடுத்து வரேன் போயிருக்காவ. சாரதி வேற என்னமோ வாங்கிட்டு வரேன்னு போனோம். இங்க பாரு, அவனை பாரு இவ்வளவு வாங்கிட்டு வர்றான்டு. 2 ரூபாய் பூஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா சாரதி இவ்வளவு போய் வாங்கிட்டு வந்துட்டான்? நானாச்சும் கொஞ்ச நேரம் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். பூஸ்ட் 2 சரமா. பூஸ்ட்ல பெருசா இருக்குல்ல பாருங்க. அதே மாதிரியே ஹார்லிக்ஸ் வேற வாங்கிட்டு வந்தியோ? சூப்பரா சாரதி, இத வச்சு வேற லெவல்ல பண்ணிர வேண்டியதா. மாயக்கா வேற பால் எடுத்து வரேன்னு போயிருக்காங்க. சாரதி அதுக்கு தான் கடைக்கு வந்தியா? செம்மடா. இன்னைக்கு செம்ம ஃபன் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறோமோ தெரியலையே. பசங்களா எங்கள் வீட்டில் காய்ச்சி வச்ச பால் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா, இன்றைக்கி பூஸ்ட்டும் குடிக்க போகிறோம், ஹார்லிக்ஸும் குடிக்க போகிறோம். ஆனால் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? கேக் தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? சரி, கேக் தூளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். அதையும் கலந்து போட்டு செம்மையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஸ்நாக்ஸ் செஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சுல, அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம். ஓகேவா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், பூஸ்ட்டு குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், என்கிட்ட 2 கலரில் 2 டைப்பில் கலரில் ஸ்ட்ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த கேக் தூளில் போட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? ஆனால் வாங்கிட்டு வந்த கேக் தூள் பார்க்குறதுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். சரியா, பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். ரெண்டுமே பாருங்கள் செம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆமா மாயக்கா, இன்னும் கலரா இருக்கு. இது ஐஸ்கிரீம்லாம் போட்டு தருவாங்க. இந்த ஃபலோட ஐஸ்கிரீம்லாம் போட்டு தருவாங்க. அதானே? இது சாப்பிட சரியான டேஸ்டா இருக்குமே. கடிச்சு மொறு திங்கிறதுக்கு. ஜேம்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? சூப்பர் சூப்பர். ஜேம்ஸ் மிட்டாய் போடுங்க. எல்லாம் கலரா இருக்கே பார்க்கிறதுக்கே. எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு மாயக்கா. பூஸ்டையும் குடிக்கிறோம், ஹார்லிக்ஸையும் குடிக்கிறோம், ஜேம்ஸ் மிட்டாயும் திங்கிறோம். கலரா திங்க போறோம் இன்னைக்கு நினைக்கிறேன். சரியான ஜாலியா இருக்கு போது. மாயக்கா இங்க பாருங்க, நான் எங்க வீட்ல தண்ணி கிணறு தூக்கிட்டு வந்துட்டேன். திடீர்னு யாருக்காவது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கிறதுக்காண்டி. ஏன்னா முட்டையும் திங்க போறோம்ல, திடீர்னு விக்கல் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதான். சரி ஓகே ஆயிஷா, தண்ணி இருக்கிறதும் நல்லது தான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா பூஸ்ட்டையும் போட்டால் ரொம்ப திகட்டி போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் பூஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம். சரியா, 2 ரூபாய் தானே, ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம். வீட்டில் போயிட்டு அவங்க போட்டு சாப்பிட்டோம். பூஸ்ட் ஒரு பாக்கெட்டு, ஹார்லிக்ஸ் ஒரு பாக்கெட் கொடுத்துடலாம். மாயாக்கா ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்மளும் போய் உட்காரலாம். ஜாலியா இருக்கும். மாயாக்காவோட விளையாடுறதே எப்பவுமே என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருக்கு. இப்பெல்லாம் மாயாக்கா நிறைய நம்மளுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. மாயாக்கா கூட எப்பவுமே விளையாடலாம்னு தோணிட்டே இருக்கு. பசங்களா அவங்க கூட விளையாடுறது எனக்கு தான் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போய் அங்கே உட்காருங்க, போங்க எல்லாருமே வாங்க. ஓகே பசங்களா, இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 9 பேர் இருக்கீங்களா? சரி, 9 பேருக்கும் நம்ம வந்துட்டு தனியாக கொஞ்சம் பூஸ்ட் எடுத்து வச்சிடலாம். சரியா, 2 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பாக்கெட்டாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம இதை பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆமா மாயக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். எல்லாத்தையும் போட்டாலும் நல்லா இருக்காது, மாதிரி தேவட்டி போயிடுறேன். நம்ம ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நம்ம பூஸ்ட் போடுவோம். அதான் நல்லா இருக்குன்னு எனக்கும் தோணுது. ஆமாம் ஆயிஷா, அதனால தான் நானும் சொன்னேன். சரி ஓகே, அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் இருக்கிறதுல வந்துட்டு ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் போடலாம். ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த ஆனை எடுத்துகிட்டு வந்தால அந்த கேக் பவுடரை போட்டு உங்களுக்கு தந்துடுறேன். சரியா, அது எல்லாமே சேர்த்து காம்பினேஷனாக சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்க போது இன்றைக்கி கேக் தூள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மியா. சரி ஓகே, இதில் கொஞ்சமாக மேலாப்பில் இந்த ஸ்ட்ரிங்கிள்ஸை தூவி விட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்தது அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிங்கிள்ஸையும் தூவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனித்தனியாக பிளேட்டில் போட்டு கொடுக்குறேன். ஓகே, பிளேட்டில் போட்டுட்டு மேலே ஒரு 3 ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு கொடுக்குறேன். ஓகேவா, சூப்பராக இருக்க போது இன்றைக்கி. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருமே இது சாப்பிட்டுட்டுருங்க, நான் அதுக்குள்ளே ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் போட்டுடுறேன். ஓகேவா, சிம்பிள் தான். ஆல்ரெடி பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக தான் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் காய்ச்சி வச்ச பால் தான். ஸோ நம்ம வந்துட்டு அதில் போட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? மாயக்கா உங்க கூட விளையாடுறது எங்களுக்கு சரியான ஜாலியா இருக்கு தெரியுமா? மாயக்கா எப்பவுமே எங்க கூட நீங்க விளையாடுங்க மாயக்கா.
சரி ஓகே பசங்களா, நான் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன். எனக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து போர் தான் அடிக்குது. உங்கள் கூட விளையாடுறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. வெளியில் இந்த மாதிரி உங்கள் குட்டி பசங்க கூட விளையாடுறதே ஒரு தனி ஜாலி தான். சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டுடுறேன். ஒரு பாக்கெட் போட்டு பார்க்கலாம் பத்துமான்னு. பத்தலன்னா நம்ம இன்னொரு பாக்கெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க் ஊற்றிக்கலாம். பாருங்கள் அந்தளவு கலரே வரல. அதுவும் இல்லாமல் நம்ம சக்கரை எதுவுமே போடலை. ஸோ அதனால் நம்ம இது கூட இன்னொரு பாக்கெட் போட்டுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொரு பாக்கெட் போட்டுக்கலாம். மாயாக்கா எங்கள் வீட்டில் இனிமேல் பால் இருந்துச்சுன்னா நான் 2 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொடுன்னு கடையில் ஒரு ஹார்லிக்ஸை வாங்கிட்டு வந்து நல்லா கலக்குன்னு கலக்கி டமுக்குன்னு குடிச்சிருவேன். செம்மல்ல பூஸ்ட்டு ஹார்லிக்ஸுங்க ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிருவேன். மாயாக்கா சும்மா சொன்ன மாயாக்கா, தனித்தனியாக தான் குடிப்பேன். ஹே சரி ஓகேப்பா, உங்களுக்கு யாருக்கு பூஸ்ட் வேணும், யாருக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு பூஸ்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கும்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து போட்டு தந்துடுறேன் ஓகேவா. பால் கரெக்டான சூடில் இருக்குது, இப்போ குடித்தா கரெக்டாக இருக்கும். பூஸ்ட்டும் 2 பாக்கெட் போடணும், கலர் சூப்பராக வந்துருச்சு. ஹார்லிக்ஸ் எப்போவுமே நார்மல் கலரே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஹார்லிக்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் ஹார்லிக்ஸ் கொடுத்துட்றேன், யாருக்கெல்லாம் பூஸ்ட் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் பூஸ்ட் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஓகே மாயாக்கா பூஸ்ட் கூட அந்த கலர் சாக்லேட்டை போட்டால் என்னக்கா செய்யும்? ஆயிஷா அதெல்லாம் போட்டால் அந்தளவு நல்லாவே இருக்காது. அதெல்லாம் போடக்கூடாது. நார்மலாக பூஸ்ட் எப்படி குடிக்கணுமோ அப்படி தான் குடிக்கணும், ஹார்லிக்ஸ் எப்படி குடிக்கணுமோ அப்படி தான் குடிக்கணும். நீ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சிடாது. அன்றைக்கே பாரு நம்ம ஜல்லியெல்லாம் ஏதோ போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜல்லியில் ஜூஸ் போட்டு நல்லாவே இல்லை, அந்தளவு டேஸ்ட் இல்லை. ஸோ எதாவது எப்படி குடிக்கணுமோ அப்படி மட்டும் குடிப்போம் ஓகேவா. ஏதோ ஒன்று கேக் தூளில் போட்டு சாப்பிட்டோம், அது ஓகே, ஓரளவு நல்லா இருக்குது. அதுக்காக இதுலேயும் போட வேண்டாம் ஓகே. சரி இந்தாங்க பூஸ்ட் கேட்டவங்களுக்குலாம் பூஸ்ட் இருக்குது, நல்லா நிறையா தான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா. நல்லா சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், சக்கரெல்லாம் போடலை, சும்மா பால் எடுத்துகிட்டு பூஸ்ட் பாக்கெட் மட்டும் 2 போட்டிருக்கேன். அடுத்து ஹார்லிக்ஸ் கேட்டவங்களுக்குலாம் ஹார்லிக்ஸ் கொடுத்துட்றேன். மாயாக்கா இன்னைக்கு செம்மையாக இருக்குது. நல்ல வேலை 2 ரூபா பூஸ்ட் ஆயிஷா வாங்கிட்டு வந்தனால வேற லெவலில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஆனா எடுத்துகிட்டு வந்தா பாருங்க கேக் தூள், அது வேற லெவல் டேஸ்ட்டு. செம்ம ஜாலியாக இருக்குது மாயாக்கா இன்னைக்கு. ஆமாம் மாயாக்கா, இந்த ஜெம்ஸ் மிட்டாய் இந்த கேக் தூளையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக தான் மாயாக்கா இருக்குது. சரி இருங்க, கொஞ்சோண்டு பூஸ்ட்டையும் குடிச்சு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மாயாக்கா. மாயாக்கா உங்கள் கைப்பக்கமும் தான். என்னடா இவ இப்படி புகழ்ந்து தள்ளுறா. சரி நம்மளும் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். ஆஹா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் நார்மலாக பூஸ்ட் குடிக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து உட்காந்து குடிக்கிறதே ஒரு தனி ஜாலி தான். என்ன மாயாக்கா, செம்ம ஜாலியாக தான் இருக்குது. பூஸ்ட் மட்டும் தான் குடிப்பீங்களா? நான் ஹார்லிக்ஸ் குடிக்க போறேன். ஆஹா ஹார்லிக்ஸும் வேற லெவல் டேஸ்ட். ஹார்லிக்ஸ் சூப்பரா இருக்குது. மாயாக்கா மிச்சம் இவ்வளவு பூஸ்ட் இருக்கு, என்ன பண்றது? ஆளுக்கு ஒன்று கொடுத்து கூட இவ்வளவு பூஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த சாரதி பையனா பூஸ்ட் நிறைய வாங்கிட்டு வந்துட்டான், ஹார்லிக்ஸ் ஆச்சு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆயிஷா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்தால மிச்சம் இருக்கிறத நீ எடுத்துக்கோ. சாரதி பூஸ்ட் வாங்கிட்டு வந்தால சாரதி மிச்சம் இருக்கிற பூஸ்ட்டை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு சரியா. ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாச்சுல அது போதும் ஓகேவா. மிச்சம் நீங்கள் வாங்கினது நீங்களே எடுத்துக்கோங்க.